கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், வரவேற்கிறேன். மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வானமும் பூமியும் ஒழிந்து போம். ஆண்டவர் சொல்றாரு, வானம் ஒழிஞ்சு போலாம், பூமி ஒழிஞ்சு போலாம். இவ்வளோ பெரிய வானம் நம்ம பார்த்தா ஆச்சரியமா பிரம்மாண்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய பூமி, எவ்வளவு பெரிய பூமி. இந்த ரெண்டும் கூட ஒழிஞ்சிடலாம், ஆனா என் வார்த்தைகள் ஒழிவதில்லை. அப்படியானால் இந்த வானத்தை விட அவருடைய வார்த்தை பெரியது, இந்த பூமியை விட அவருடைய வார்த்தை பெரியது. அவர் வார்த்தையினால் இந்த பூமியை படைத்தார், வார்த்தையினால் வானங்களில் உள்ளவைகளை படைத்தார். சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது. இதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். சமுத்திர ஜலம் ஒரு இடத்திலே சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் படைப்பிலே செயலாற்றினார் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய். அவர் வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாம் படைச்சிட்டார். அவருடைய ஒரு வார்த்தை எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு போதுமானதா இருந்துச்சு. அதற்காக நான் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய வார்த்தையை பற்றி யோசித்து பாருங்க. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தையை பாருங்க, எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தைன்னு பாருங்க. அந்த வார்த்தைக்காக நான் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று நாம் படிக்கிறோமே. உலகத்துல சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கற்பனை கதையா இருக்கும். இல்லைங்க, அது கற்பனை கதை இல்லை. அப்படியானால் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய், மக்களுக்கு அற்புதம் செய்யக்கூடியதாய், விடுதலை கொடுக்கக்கூடியதாய், சுகமாக்கக்கூடியதாய், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாய். நான் இந்த வார்த்தையை படித்துதான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த வார்த்தையை படித்துதான் நான் மாறினேன், இந்த வார்த்தையை படித்துதான் என் குடும்பம் மாறினது என்று சொல்லுகிறார்களே. அப்படியானால் இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி? தேவனுடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உள்ள வார்த்தைக்காக ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தையிலே வாழுங்கள், வார்த்தையிலே நிலைத்திருங்கள், தேவனுடைய வார்த்தையில் நில்லுங்கள். வார்த்தையின்படி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ, glory to God. வார்த்தை ரொம்ப பெரியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். வானம் பூமி கூட ஒழிந்து போலாம், ஆனால் உங்க வார்த்தை ஒழியாது. ரொம்ப பெருசு, ரொம்ப வல்லமையா இருக்கு. அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி என்னையும் எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.